அம்பத்தூர், பல்லாவரம், தாம்பரம் மூன்றுமே தற்போதைய நிலையில் தாவேகா விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய எட்ஜ் உள்ளதாக. காஞ்சிபுரத்தில் தாவேகா முன்னிலை பெற்று இருக்கிறது. அது 2021 இரண்டிலுமே விக்கிரவாண்டி திமுக வசம் உள்ளது. திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை மூன்றுமே அதிமுக வெல்லக்கூடும். திரு செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரும் தொகுதி. தற்போது அவர் தாவேகாவிடம் சென்றுள்ளார். iPlusTV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. iPlus தி பவர் ஆஃப் ஐ இந்தியாவின் #1 LED டிவி மற்றும் 4ஆம் தூண் இணைந்து வழங்கும் 2026 தேர்தல் திருவிழாவின் தொகுதி வாரியான கருத்து கணிப்பு. 2026 தேர்தல் திருவிழா. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? நம்மை ஆளப்போகும் கட்சி எது? அடுத்த 5 ஆண்டுகள் நமது புதிய முதல்வர் யார் என்பதை மக்களின் கருத்தை உணர்வதற்கு அதே தொகுதிகளில் கடந்த தேர்தல்களில் மக்கள் எப்படி ஓட்டு போட்டார்கள், அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும், இன்றைய சூழ்நிலைப்படி யார் நமது அடுத்த எம்எல்ஏ, அதை தொடர்ந்து அடுத்த முதல்வர் யார் என்பதை உணர்வதற்கான கருத்து கணிப்பு 4ஆம் தூண் மற்றும் iPlus தி பவர் ஆஃப் ஐ சேர்ந்து கொடுக்கும் கருத்து கணிப்பு. இன்றைக்கு மிகப்பெரிய தொழில் வளம் பெற்றுள்ளது. ஹுண்டாய் போன்ற நிறுவனங்கள் உள்ளது. திருப்பெரும்புதூர் தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் மதுரவாயில், அம்பத்தூர், ஆலந்தூர், திருப்பெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம் இந்த 6 தொகுதிகளும் மிகவும் முக்கியமான தொகுதிகள். இங்கே இவை நகர்ப்புறம் என்பதால் திரு விஜயுடைய செல்வாக்கும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. நமது கருத்து கணிப்பில் மக்கள் எப்படி கூறியுள்ளார்கள் என்பதை பார்ப்போம். முந்தைய முடிவுகள் என்ன? திருப்பெரும்புதூரில் உள்ள மதுரவாயிலும் 56 2008 உருவானது. 2016 மதுரவாயிலை பொறுத்தவரை அதிமுக 8402 வாக்குகளில் வென்றுள்ளது. 2021 திமுக 31721 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. அம்பத்தூரை பொறுத்தவரை 2016 அதிமுக 17498 வாக்குகளில் வென்றுள்ளது. 2021 திமுக 42146 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றுள்ளது. ஆலந்தூரை பொறுத்தவரை 3 முறையுமே திமுக வசமே உள்ளது. 2006 17910 வாக்குகளிலும், 2016 19169 வாக்குகளும், 2021 40571 வாக்குகளும் பெற்றுள்ளன. இங்கு அமைச்சர் போட்டியிடுகிறார். இது இந்த முறை என்னாகும்? அடுத்த 3 தொகுதிகளை பார்ப்போம். திருப்பெரும்புதூரில் உள்ள மீதமுள்ள தொகுதிகளில் திருப்பெரும்புதூரை பொறுத்தவரை திமுக 2006 17794 வாக்குகளிலும், 2016 அதிமுகவிடம் 10716 வாக்குகளிலும் இருந்தது. 2021 இது திமுக கூட்டணியின் காங்கிரசின் திரு செல்வ பெருந்தகை வெற்றி பெற்ற தொகுதி. 10879 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். பல்லாவரத்தை பொறுத்தவரை 2016 21 இரண்டிலுமே 22165 மற்றும் 37781 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளது. கருணாநிதி அவர்கள், கருணாநிதி என்பவர் தற்போதைய எம்எல்ஏ. தாம்பரம் தொகுதியை பொறுத்தவரை திரு SR ராஜா அவர்கள் தொடர்ச்சியாக வென்று வருவது. 2016 14445 வாக்குகளிலும், 2021 36821 வாக்குகளிலும் திமுக வென்றுள்ளது. அதிகமாக திமுக வென்ற பகுதிகளில் இந்த முறை என்ன ஆகிறது பார்ப்போம். திருப்பெரும்புதூர் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகளில் இந்த முறை என்ன ஆகும்? சென்ற முறை எல்லாமே திமுக வசம் இருந்த நிலையில் இந்த முறை மதுரவாயில், ஆலந்தூர், திருப்பெரும்புதூர் மூன்றுமே திமுக வசம் இருக்கும் என்று கணிக்கிறோம். இதிலும் கூட திருப்பெரும்புதூரை பொறுத்தவரை தற்போது காங்கிரஸ் சார்பாக திரு செல்வ பெருந்தகை இருக்கிறார். அவர் அங்கு மாற்றப்பட்டு அந்த இடம் திமுக போட்டியிட்டால் இந்த நிலை வரும். ஆனால் அவரே போட்டியிட்டால் அங்குமே இழுபறியாகும். அம்பத்தூர், பல்லாவரம், தாம்பரம் மூன்றுமே தற்போதைய நிலையில் தாவேகா விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய எட்ஜ் உள்ளதாக. ஆனால் அது 2% அது குறைவாக இருப்பதால் நாம் இழுபறி தாவேகாவிற்கு ஆதரவு என்று காட்கிறோம். இந்த முடிவு தொடருமானால் சரியான வேட்பாளர்களை தாவேகா நிறுத்தி தாவேகா இந்த 3 தொகுதிகளில் 1 2 கூட வெற்றி பெறும் நிலை உள்ளது என்பதாக தற்போது பார்க்கப்படுகிறது. நாம் அடுத்து காண இருக்கும் தொகுதி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் உள்ள 6 தொகுதிகள். இது சென்னையை ஒட்டி தாம்பரம் தாண்டிய பிறகு வரும் பகுதியாகும். இன்றைக்கு இது சென்னையை ஒட்டியே செங்கல்பட்டு வந்துவிடுகிறது. இந்த பக்கம் OMR ஒட்டி திருப்போரூர் உள்ளது. அதை தாண்டி செய்யூர், மதுராந்தகம்,
மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் என 6 தொகுதிகள். இதில் செய்யூர் தொகுதியும் மதுராந்தகம் தொகுதியும் பட்டியல் ஜாதிக்கு என ரிசர்வ் செய்யப்பட்ட தொகுதிகள். இதனுடைய முந்தைய முடிவுகள் என்ன, யார் வெற்றி பெற்றார்கள் என்ற வரலாற்றை காண்போம். காஞ்சிபுரம் தொகுதியில் உள்ள செங்கல்பட்டில் தொடர்ந்து 3 முறையும் திமுக நல்ல முன்னணி பெற்று வென்றுள்ளது. 2006 10,213 வாக்குகள், 2016 26,202 வாக்குகள், 21 மீண்டும் 26,665 வாக்குகள் என்று திமுகவின் கோட்டையாக உள்ளது. திருப்போரூரை பொறுத்தவரை 2006 அது திமுக வசம் 10,164 வாக்குகள் இருந்தது. 2016 அதிமுக வெறும் 950 வாக்குகள் அதை கைப்பற்றியுள்ளது. 2021 அது மீண்டும் திமுக கூட்டணி. செய்யூரை பொறுத்தவரை இது தொடர்ச்சியாக திமுக கைவசமே உள்ளது, ஆனால் முன்னணி குறைவாக உள்ளது. 2006 4,790 வாக்குகளிலும், 2016 304 வாக்குகளிலும், 2021 4,042 வாக்குகளிலும் திமுக வைத்துள்ளது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் 3 தொகுதிகள் மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம். மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் இருக்கும் கோவில் இருக்கும் ஊர். மதுராந்தகம் என்பதே ராஜராஜ சோழனின் இன்னொரு பெயரான மதுராந்தகன் என்ற பெயரால் வந்தது. இதை 2006 திமுக 3,691 வாக்குகளிலும், 2016 2,957 வாக்குகளும் பெற்றுள்ளது. 2021 அதிமுக இதை 3,570 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. உத்தரமேரூரை பொறுத்தவரை 3 முறையுமே திமுக வென்றுள்ளது. 12,016, 12,156 என்று நல்ல முன்னிலை இருந்தாலும் 2021 இது 1,622 என்ற குறைந்த வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெற்றது. காஞ்சிபுரமும் திமுக 3 முறையுமே வென்றுள்ள தொகுதியாக உள்ளது. 2006 4,790 வாக்குகளிலும், 2016 7,548 வாக்குகளிலும், 2021 11,999 வாக்குகளிலும் முன்னிலை பெற்று வென்றுள்ளது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி சென்ற முறை திமுக அதிகம் பெற்ற முறையில் இந்த முறையில் செங்கல்பட்டு, திருப்போரூர் மற்றும் மதுராந்தகத்தை திமுக தன்வசம் வைத்திருக்கும். செய்யூர் இழுபறியாக உள்ளது. உத்திரமேரூரை அதிமுக பெறுகிறது. காஞ்சிபுரத்தில் தாவேக முன்னிலை பெற்று இருக்கிறது. அது 2% கீழே இருப்பதால் நாம் அதை இழுபறி என்று காட்கிறோம். எனவே சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தாவேக வளர்கிறது என்பதை காஞ்சிபுரம் காட்டுகிறது. எனவே இந்த தொகுதியும் 6 3 மட்டுமே திமுக வெல்கிறது. 1 இழுபறியாக உள்ளது, 1 அதிமுக என்ற நிலையில் இந்த தொகுதியும் எல்லார் பார்வையும் இருக்கும். நாம் அடுத்த தொகுதியை பார்ப்போம். நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் தொகுதி. இதன் கீழே திண்டிவனம், வானூர் எஸ்சி, விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை என்ற 6 தொகுதிகள் வருகிறது. இந்த 6 தொகுதிகள் அடுத்த முறை சென்ற 3 நாம் பார்த்த தேர்தல்களில் யார் வெற்றி பெற்றுள்ளார்கள், அதன் பிறகு யார் இந்த முறை வெற்றி பெற்பார் என்பதை கணிப்போம். விழுப்புரம் தொகுதியில் உள்ள திண்டிவனம் 2006 அதிமுக வசம் உள்ளது. 2016 101 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கைப்பற்றி உள்ளது. 2021 இது மீண்டும் அதிமுக வசம் 9,753 வாக்குகள் அதிகம் பெற்று வந்துள்ளது. வானூர் ரிசர்வ் தொகுதி இது 2006, 16, 2021 3லுமே அதிமுக வசம் உள்ளது. 2006 4,036 வாக்குகள் முன்னிலை பெற்றது. 2016 10,223 வாக்குகள் பெற்றது. 2021 இங்கே திமுக கூட்டணியில் திரு விசிகாவின் திரு வன்னியரசன் என்றும் 21,727 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக கூட்டணி வென்றது. விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரை இது பொன்முடி அவர்கள் 2006 9,748 வாக்குகள் முன்னிலை பெற்றார். 2016 இங்கே சி.வி. சண்முகம் அமைச்சர், அதிமுக அமைச்சர் 22,296 வாக்குகளில் வெற்றி பெற்றார். 2021 திமுக பொன்முடியை வேறு தொகுதிக்கு மாற்றிவிட இந்த முறை சி.வி. சண்முகம் தோற்றிட அதிமுகவிலிருந்து வந்த ஒரு வேட்பாளரை கொண்டு திமுக 14,868 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. அடுத்த 3 தொகுதிகளை காண்போம். விழுப்புரத்தில் மீதமுள்ள 3 தொகுதிகள் விக்கிரவாண்டி 2008 மறுசீரமைப்பில் உருவான தொகுதி. 2016 2021 இரண்டிலுமே விக்கிரவாண்டி திமுக வசம் உள்ளது. 2016 6,912 வாக்குகளிலும், 2021 9,573 வாக்குகளிலும் அதிகம் பெற்று வென்றுள்ளது. இங்குதான் திரு ஜோசப் விஜய் தன்னுடைய தாவேகாவின் முதல் மாநாட்டை நடத்தினார். திருக்கோவிலூரை பொறுத்தவரை 2016 41,057 வாக்குகளில் திமுக வென்றது. 2021 விழுப்புரத்தில் இருந்து தோற்றி பெற்ற பொன்முடி இங்கே மாறி 59,680 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டையை பொறுத்தவரை திமுக 18,784 வாக்குகள் முன்னிலை பெற்று 2006
அதை 2016 அதிமுக 4164 வாக்குகள் அதிகம் பெற்றும் வென்றுள்ளது. 2021 மீண்டும் திமுக 5256 வாக்குகள் பெற்று கைப்பற்றியுள்ளது. இந்த முறை என்னாகும் நாம் கணிப்போம். இந்த முறை நம்முடைய கணிப்பின்படியாக மக்கள் யார் பக்கம் என்று பார்ப்பதில் திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை மூன்றுமே அதிமுக வெல்லக்கூடும். திருக்கோயிலூரை திமுக தன் கைவசமே வைத்திருக்கும். பொன்முடி நிற்பாரா அல்லது அவர் மகன் நிற்க வைப்பாரா தெரியாது. விக்கிரவாண்டி விஜய் அவர்கள் முதல் மாநாடு நடத்திய இடம் இது இழுபறியில் உள்ளது. விழுப்புரம், இங்கே யார் வேட்பாளர் என்பது தெரியாது. ஏனென்றால் போன முறை திரு சி.வி. சண்முகம் தோற்றதால் அவர் இந்த முறை மயிலம் செல்வார் என்று பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் அது இழுபறியாக உள்ளது. எனவே விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரை 6 தொகுதிகளில் 3 தொகுதிகளை அதிமுகவும் 1 தொகுதியை திமுக வைக்கிறது. 2 தொகுதிகள் இழுபறியாக உள்ளது என்பதே தற்போதைய நிலையாகும். நாம் அடுத்து காண இருக்கும் தொகுதி திருப்பூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூரில் பஞ்சிலிருந்து நூலாக்கினால் இங்கே நூலில் இருந்து சட்டையாக்குவார்கள். இங்குள்ள 6 தொகுதிகள் பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு ஆகும். இந்த 6 தொகுதிகளில் முந்தைய முடிவுகளை நாம் காண்போம். திருப்பூரில் உள்ள 3 தொகுதிகளில் பெருந்துறை, இது ஈரோட்டை ஒட்டி உள்ள பகுதி. இங்கே மிகப்பெரிய தொழிற்பேட்டை உள்ளது. பெருந்துறையில் 2006, 16, 21 மூன்றிலுமே அதிமுக வென்றுள்ளது. 2006 8578 வாக்குகள், 2016 12701 வாக்குகள், 2021 14507 வாக்குகள். பவானியை பொறுத்தவரை 2006 திமுக வென்றுள்ளது 20016 ஓட்டுகளில். 2016 அதிமுக 24887 வாக்குகளை பெற்று வென்றுள்ளது. 2021 22523 வாக்குகள் முன்னிலை பெற்று தக்க வைத்துள்ளது. அந்தியூரை பொறுத்தவரை திமுக 19743 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. 2016 அதிமுக வசம் சென்றுள்ளது 5312 வாக்குகளில். 2021 மீண்டும் திமுக வசம், ஆனால் இந்த முறை குறைந்த முன்னிலை 1275 வாக்குகளில் அந்தியூரை திமுக கைப்பற்றியுள்ளது. அடுத்த 3 தொகுதிகள் கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு. கோபிச்செட்டிப்பாளையம் என்பது அதிமுகவின் கோட்டையாக இங்கே திரு செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரும் தொகுதி. தற்போது அவர் தாவேகாவிடம் சென்றுள்ளார். 2006 4019 வாக்குகளிலும், 2016 11223 வாக்குகளிலும், 2021 28563 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். திருப்பூர் வடக்கு, தெற்கு இரண்டுமே 2006 மறுசீரமைப்பு பின்னர் உருவானது. 2016 37774 வாக்குகளில் அதிமுக வென்றது. அந்த முன்னணியை இன்னும் அதிகமாக்கி 2021 40122 வாக்குகளில் வென்றுள்ளது. திருப்பூர் தெற்கை பொறுத்தவரை 2016 15993 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. 2021 அது திமுக வசம் சென்றுள்ளது. 4709 வாக்குகள் முன்னிலை பெற்று இத்தொகுதியை கைப்பற்றியுள்ளது. இந்த முறை என்ன ஆகும் பார்ப்போம். நாம் திருப்பூர் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம். இதில் அந்தியூர் இழுபறியாக உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக வசம்தான் இருக்கும் என்றுதான் நாம் கணிக்கிறோம். இங்கே செங்கோட்டையன் தாவேகா சென்ற பிறகு தனியாக ஜெயிக்கும் வாய்ப்பு தற்போதைக்கு தென்படவில்லை. எனவே திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரை அந்தியூர் இழுபறியாக உள்ளது. மீதமுள்ள 5 தொகுதிகளுமே அதிமுக வெல்லும் என்ற நிலை உள்ளது. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி கொங்கு பகுதியைச் சேர்ந்த நம்முடைய இனத்தைச் சேர்ந்தவர் வெல்ல வேண்டும் என்பதான ஒரு பெரும் இணைப்பு இங்கு தென்படுவதால் அதிமுகவிற்கு நல்ல பலம் தெரிகிறது. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment.